எம்எல்ஏ அவர்கள் என்ன குதிரை பேரம் பண்ண முயற்சித்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு புகார் கொடுத்திருந்தாங்க. குதிரை பேரம், ஹார்ஸ் ட்ரேடிங், எம்எல்ஏவை போச் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளே பார்த்தோம். அது கவர்னர் வந்து ஆட்சி அமைக்க வந்துட்டு கோரலை அப்படிங்கிற ஒரு விஷயம் 2, 3, 4 முறை தள்ளி போய் பெரும்பான்மையை வந்து நிரூபிக்க கூடாது. அவங்க வந்து அதுக்கு வந்து எம்எல்ஏவை வந்து அங்கிருந்து நம்ம விலைக்கு வாங்கிடணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து இங்க தொடர்ந்து நடந்துட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். 10 எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கணும்னு ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டதா சொல்லப்படுது. இல்ல இந்த மாதிரி அசோக் குமாரும் இவர்களும் சொல்லிதான் நாங்க இதை செஞ்சோம் அப்படின்னு அதுல மெயினா பார்க்கக்கூடிய நரேஷ் அண்ட் திருநாவுக்கரசு அப்படிங்கிற 2 பேர் வந்து இங்க சொல்லப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கு. அரசியலாக்க பாக்குறாங்க அப்படின்ற ஒரு விமர்சனமும் தொடர்ந்து வச்சுட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் அரெஸ்ட் பண்ண பர்சன்ஸ் இவங்க எல்லாம் ஒன்று கூடி பேசிய சிசிடிவியை நாங்க கைப்பற்றி இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. விச் மீன்ஸ் இது ஒரு எவிடன்ஸா இருக்கு அப்படின்னா சிங்கப்பூர்ல உட்காந்துக்கிட்டு அவர் அங்க உட்காந்துக்கிட்டே சில சிசிடிவி சில ஆதாரங்களை அழிச்சிருக்காரு. கூடவே 10 எம்எல்ஏக்களை இங்க இழுக்க வந்து சதி நடந்திருக்கு. மீட்டிங்ஸ் நடந்தது இல்லையா, இந்த அரெஸ்ட் ஆனவங்க இவங்க எல்லாம், அதுல 40 முறை அவங்களோட அசோக் குமார் இருந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயமும் இங்க சொல்லப்படுது. அசோக் குமார் தரப்புல மெயினா எடுத்து வைக்கப்பட்ட வாதம் என்னவா இருக்குன்னா, செந்தில் பாலாஜியோட தம்பி அப்படிங்கிறதுக்காகவே எல்லா கேஸ்லயும் என்ன உள்ள இன்க்ளூட் பண்ணி கொண்டு வந்துடுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் அவர் வச்சிருந்தாரு. முழு ஒத்துழைப்பு வந்து நாங்க கொடுக்குறோம் அப்படிங்கிற அடிப்படையில இவங்க கேட்டதன் விளைவாகத்தான் இந்த ஒரு கண்டிஷனல் பெயில் அப்படிங்கிறது வந்து 2 பேருக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு. இவங்க தூண்டுதலின் பெயரில் தான் விச் மீன்ஸ் கான்ஸ்பைரிங் ஆக்ட் அங்கே நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் வைக்கக்கூடிய முழு அலிகேஷனாக இருக்குது. சொன்ன மாதிரி அந்த எவிடன்ஸ் வச்சு தான் இங்கே எல்லாமே ப்ரூவ் ஆகும். C7 வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பாஷ் அண்ட் போக்சோ ட்ரைனர் மற்றும் வழக்கறிஞர் பிரியதர்ஷினி அவர்கள். வணக்கம். வணக்கம். ஊத்தங்கரை எம்எல்ஏ அவர்கள் என்ன குதிரை பேரம் பண்ண முயற்சித்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு புகார் கொடுத்திருந்தாங்க. அந்த அடிப்படையில செந்தில் பாலாஜி அவர்கள் அவங்களுடைய தம்பி மேலெல்லாம் வழக்கு பதிவுப்பட்டிருக்கு. இப்ப அந்த வழக்குடைய நிலை என்ன, எந்த நிலைப்பாட்டுல இருக்கு, அது மட்டும் இல்லாம முன்ஜாமீன் வழங்கப்பட்ட போது என்ன வாதம் முன்னெடுத்தாங்க? எஸ், ஆக்சுவலி இந்த ஒரு குதிரை பேரம், ஹார்ஸ் ட்ரேடிங், எம்எல்ஏவை போச் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு நேற்று கிடையாது. அதாவது நம்ம பார்த்துட்டு இருக்கோம். மே 10ஆம் தேதியிலேருந்து இல்லை அதற்கு முன்னாடியிலேருந்து மே 4ஆம் தேதி வந்து கவுண்டிங் நமக்கு ரிசல்ட் வந்தது இல்லையா, எலெக்ஷன் ரிசல்ட், அதுலேருந்து ஆரம்பித்த ஒரு விஷயமாகத்தான் இருக்கு. ஏன்னா யாரும் எதிர்பார்க்காத வகையில தான் தாவேக ஆட்சி அப்படிங்கிறது வந்து முதல்வர் விஜய் அவர்கள் தலைமையில வந்து அமைக்கப்பட்ட ஒரு ஆட்சியா இந்த இடத்துல இருந்துட்டு இருக்கு. ஸோ அதனை தொடர்ந்து அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அதுல ஹங் அசம்பிளி, தொங்கு சட்டமன்றம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட், விச் மீன்ஸ் அங்க 117 அப்படிங்கிற ஒரு விஷயத்த 118 ஸ்பீக்கரோட சேர்த்துன்னும் போது அந்த ஒரு கவுண்டை யாரும் வந்து அச்சீவ் பண்ணல அப்படின்னா அதுக்கப்புறம் நம்பிக்கை வாக்கெடுப்பின் பெயரில் வந்துட்டு அந்த பக்கம் மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணணும். ஓகே, நம்மளே பார்த்தோம். அது கவர்னர் வந்து ஆட்சி அமைக்க வந்துட்டு கோரலை அப்படிங்கிற ஒரு விஷயம் 2, 3, 4 முறை தள்ளி போய் அதுக்கப்புறம் இல்லைன்னு சொல்லி ஃபைனலா வந்து லைக் இடதுசாரிகள், விசிகா அவங்க எல்லாம் வந்து காங்கிரஸ் முதல்ல அவங்க எல்லாம் வந்து லைக் இல்ல ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில தாவேகா வந்து ஆட்சி அமைச்சாங்க. ஆட்சி அமைச்சு அதுக்கப்புறம் வந்து எஸ் அவங்களோட மெஜாரிட்டியும் அவங்க வந்து ப்ரூவ் பண்ணாங்க அந்த இடத்துல இல்லையா. அதனை தொடர்ந்து நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம். மெயினா வந்து சொல்லணும் அப்படின்னா, இந்த மாற்றுக் கட்சியினர் தாவேகால போய் இணையறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்னொரு பக்கம் வந்து ஏடிஎம்கேல ரிசைன் பண்றதா இருக்கட்டும். அதுல ஒரு 4 எம்எல்ஏ ரிசைன் பண்ணாங்க. ரிசைன் பண்ணி அவங்க ரெசிக்னேஷனுக்கான ரீசனை வந்துட்டு இப்ப என்ன பண்ணாங்கன்னா ரிட்டர்ன்ல கொடுத்ததை சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் அவர்கள் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, இல்ல நீங்க ரிட்டர்ன்ல கொடுத்தது வந்து போதுமானதாக இல்ல, அதனால இன்னைக்கு நீங்க நேர்ல வந்து விளக்கம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் நேற்று நடைபெற்றது. அதாவது ஏடிஎம்கே எம்எல்ஏ வந்து மரகதம் குமரவேல், சத்யபாமா, ஜெயக்குமார், இசக்கி சுப்பையா இவங்க 4 பேரும் வந்து இன்பர்சன் போயிட்டு அவங்களோட எக்ஸ்பிளனேஷனும் கொடுத்தாங்க. சோ அங்கேயும் ஒரு விஷயம் பேசப்பட்டது என்னன்னா, இந்த கட்சி தாவல் தடை சட்டம், தட் இஸ் ஆன்டி டிஃபெக்ஷன் லாவும் வந்து இவங்க மீதெல்லாம் போடணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் ஒரு லெட்டரா வந்து லைக் சப்மிட் பண்ணப்பட்டுச்சு. லைக் அந்த யாரெல்லாம் போனாங்களோ அந்த கட்சியினர் சார்பாக நடுவில் ஐ திங்க் தினகரன் அவர்கள் ஒரு விஷயம் பண்ணாரு. அந்த எம்எல்ஏ வந்து இல்ல அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே நடக்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் சொல்லியிருந்தாரு. அவருடைய ஆதரவும் அவர் தெரிவிச்சிருந்தாரு. விச் மீன்ஸ் இந்த ஒரு பர்டிகுலர் எலெக்ஷன்ல வந்துட்டு என்ன அப்படின்னா, முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, விஜய் அவர்கள் லைக் கேம்பெயினிங் ஆரம்பிச்சதுல இருந்து இல்ல ஆட்சிக்கு வந்ததுல இருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, எலெக்ஷன்னா என்ன, பாலிடிக்ஸ்னா என்ன, அங்க அசம்பிளினா என்ன, இந்த மாதிரி அடுத்தடுத்த ப்ராசஸ்னா என்ன, ஆன்டி டிஃபெக்ஷன் லானா என்ன அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாருக்கும் தெரியக்கூடிய ஒரு விஷயமாக இன்னைக்கு மாறி இருக்கு இல்லையா. சோ அதனை தொடர்ந்து எல்லாராலும் வைக்கப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இங்க குதிரை பேரமானது நடந்துட்டு இருக்கு. விச் மீன்ஸ் ஹார்ஸ் ட்ரேடிங், எம்எல்ஏ போச்சிங்
ஓகே, இல்லங்க பெரும்பான்மையை வந்து நிரூபிக்க கூடாது, அவங்க வந்து அதுக்கு வந்து எம்எல்ஏவை வந்து அங்கிருந்து நம்ம விலைக்கு வாங்கிடணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து இங்க தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடிஞ்சது இல்லையா. அதன் விளைவாகத்தான் நீங்க என்ன நடந்தது அப்படின்னா, ஜூன் 26 வந்து இந்த கிருஷ்ணகிரி ஊத்தங்கரை எம்எல்ஏ டாக்டர் இளையராஜா அவர்கள் வந்துட்டு ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்றாரு. எங்கன்னா நம்ம சென்னை வந்து கமிஷனர் ஆஃபீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்றாரு. அந்த கம்ப்ளைண்ட் வந்து ட்ரிப்ளிகேட் ஓகே திருவல்லிக்கேணி காவல் துறை அதிகாரிகளால விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு என்ன பண்றாங்கன்னா, பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் கீழயும் பிஎன்எஸ் ஆக்ட் கீழயும் எஃப்ஐஆர் ஆனது அங்க ரெஜிஸ்டர் பண்ணப்படுது. அதன் விளைவாக ஒரு 9 பேர் வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. கூடவே ஒரு 5 பேர் வந்து போலீஸ் கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கப்பட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். அதன் கூடவே ஒருவர் வந்து இங்க சிங்கப்பூருக்கு வந்து தப்பிச்சு போயிட்டாரு அப்படிங்கிற விஷயம் எல்லாமே நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். விச் மீன்ஸ் ஜூன் 26 இருந்து நடந்த ஒரு விஷயமா இருக்கட்டும். இதை தொடர்ந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ அவர்களும் வந்துட்டு விஜய் சரவணன் அவர்களும் பிரஸ் மீட் கொடுத்ததுல ஒரு ஆடியோ நோட்டும் கொடுத்திருந்தாரு. என்னன்னா, இல்ல நடுவில் ஒரு லாரி ஆக்சிடென்ட் கூட நடந்தது, அதுவுமே எனக்கு இப்ப ஏதோ என்ன கொல்றதுக்கான சதி மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி, இல்ல எங்களுக்கு த்ரெட்டனிங் இருக்குன்னு போலீஸ் ப்ரொடெக்ஷன் வரைக்கும் அவங்க போனதை நம்மளால பார்க்க முடிஞ்சது. ஓகே, இதுல என்ன சொல்லப்படுது அப்படின்னா, 10 எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கணும்னு ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டதா சொல்லப்படுது. ஓகே, அதாவது இந்த மிடில் மேன் யார் நடுவுல இருந்து அந்த பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்கிறாங்களோ அவங்களுக்கு 5 கோடியும், யார் வராங்களோ அவங்களுக்கு 35 கோடி 50 கோடி, அவங்க பேசும்போது 50 கோடி வரைக்கும் கூட கொடுக்க தயாராக இருக்கும்னு சொன்னாங்க. எங்களை த்ரெட்டன் பண்ணாங்க, லைக் கான்சிக்வன்சஸை ஃபேஸ் பண்ணுவேன்னு சொன்னாங்க. ஏன்னா எஃப்ஐஆரும் அந்த வகையில தான் இங்க இருக்கக்கூடியதை நம்மளால பார்க்க முடியுது. ஓகே, ஸோ அப்படி இருக்கும் போது இதோட மெயின் கம்ப்ளைண்ட் கண்டென்ட்டே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சபாநாயகர் ஸ்பீக்கருக்கு எதிரான தீர்மானம் வந்து நாங்க முன்னெடுக்கும் போது அதை நீங்க ஆதரிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். நாளை பின்ன நீங்க கட்சிக்கு வந்தீங்கன்னா ஓகே உங்களுக்கு விச் மீன்ஸ் மினிஸ்டர் வரைக்கும் கொடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயம் பேசப்பட்டதாக சொல்லப்படுது. ஓகே, இதுல மெயினா என்ன, ஏன் செந்தில் பாலாஜி அசோக்குமார் அவங்க எல்லாம் உள்ள கொண்டு வரப்பட்டாங்க அப்படின்னா, டிஎம்கே அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வச்சு உள்ள கொண்டு வரப்பட்டிருக்காங்க. பட் அரெஸ்ட் பண்ணவங்கள பார்த்தோம் அப்படின்னா அங்க டிஎம்கேவை சார்ந்தவர்களும் இருக்காங்க, ஏடிஎம்கேவை சார்ந்தவர்களும் இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு இது வரைக்கும் வந்தக்கூடிய தகவலின் அடிப்படையில் சொல்லப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கு. ஓகே, ஏன்னா இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் இங்க ரொம்ப ப்ரிலிமினரி ஸ்டேஜ்ல தான் இருக்கு. ஓகே, ஜூன் 26 கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இங்க போலீஸ் என்ன பண்றாங்கன்னா, ஜூன் 30 வந்துட்டு எஃப்ஐஆர் ஆனது இங்க ரெஜிஸ்டர் பண்ணப்படுது. பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் கீழயும் பாரதிய நியாய சங்கீதா கீழயும் பண்ணப்படுது. ஓகே, இதுல மெயினா என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, செந்தில் பாலாஜியும் அவருடைய தம்பியும் வந்து எஃப்ஐஆர்ல அவங்க பேர் சேர்க்கப்படல. ஓகே, என்ன அவங்க பேர் வந்து எஃப்ஐஆர்ல சேர்க்கப்படல, அது ஒரு பெரிய லூப் பாயிண்டா அவங்க எடுக்கிறாங்க. தட் இஸ் இந்த ஆர்குமெண்ட் ஃபார் ஆன்டிசிபேட்டரி பெயில். ஓகே, பட் என்ன காவல்துறை தரப்புல அங்க முன்வைக்கப்படுது அப்படின்னா, நாங்க அரெஸ்ட் பண்ணோம் இல்லையா, அவங்க கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் அவங்க வாக்குமூலம் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, இல்ல இந்த மாதிரி அசோக் குமாரும் இவர்களும் சொல்லிதான் நாங்க இதை செஞ்சோம் அப்படின்னு அதுல மெயினா பார்க்கக்கூடிய நரேஷ் அண்ட் திருநாவுக்கரசு அப்படிங்கிற 2 பேர் வந்து இங்க சொல்லப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கு. இந்த டைம்லனே நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஜூன் 26 கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன், ஜூன் 30 எஃப்ஐஆர், ஜூலை 1 என்ன பண்றாங்க அப்படின்னா 3 மிடில் மேனை இந்த இடத்துல அரெஸ்ட் பண்றாங்க. ஜூலை 4 வந்து பார்த்தோம்னா லைக் 8 இண்டிவிஜுவல்ஸ் வந்து இங்க அரெஸ்ட் பண்றாங்க. திரும்ப ஜூலை 6 தான் செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் அசோக் குமார் அவர்களுக்கும் காவல்துறை தரப்புல இருந்து சம்மன் இஷ்யூ பண்றாங்க. இந்த மாதிரி உங்க பேரை சொல்லியிருக்காங்க, ஸோ நீங்க வந்து காவல்துறை கூப்பிடும் போது நீங்க இன்வெஸ்டிகேஷனுக்கு வரணும் அப்படின்னு வந்து அவங்க சொன்ன ஒரு விஷயம். நம்ம நியூஸ்ல எல்லாம் பார்த்தோம், வீடு தேடி போய் கரூர் வரைக்கும் போய் அவங்க அப்பா அம்மா கிட்ட கொடுத்ததை நம்மளால பார்க்க முடிஞ்சது இல்லையா. ஸோ இந்த சூழ்நிலையில தான் என்ன ஆகுது அப்படின்னா, ஜூலை 7 வந்துட்டு இது போடுறாங்க, தட் இஸ் ஆன்டிசிபேட்டரி பெயில் வந்து ஃபைல் பண்றாங்க. ஓகே, அது என்ன ஆகுதுன்னா, ஹைகோர்ட்ல ஃபைல் பண்ணப்பட்ட ஒரு விஷயம் வந்துட்டு ஸ்பெஷல் பெஞ்ச் ஃபார் எம்பி எம்எல்ஏ அங்க வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணப்படுது. டிரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டு தான் ஜூலை 8 இங்க என்ன ஆகுது அப்படின்னா, ஜஸ்டிஸ் ஜி.கே. இளந்தரியன் அவர்கள் வந்துட்டு 2 பேருக்கும் கண்டிஷனல் ஆன்டிசிபேட்டரி பெயில் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொடுக்குறாரு. என்னன்னா, காலை மாலை இருவேளையும் 2 பேருமே திருவல்லிக்கேணி காவல் நிலையத்துல வந்து சப்மிட் பண்ணணும். ஓகே, ஏன்னா பொதுவா நம்மளே பார்ப்போம், ஒரு ஆன்டிசிபேட்டரி பெயிலோ இல்லைன்னா ஒரு பெயிலோ கேட்கக்கூடிய சூழ்நிலையில காவல்துறை தரப்புல இருந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இல்ல இவங்களை வந்து அரெஸ்ட் பண்ணணும், இல்லைன்னா இவங்க வந்து ஆதாரங்களை அழிச்சிருவாங்க அப்படின்னு அவங்க சொல்லக்கூடிய கான்செப்ட் ஒன்னா இருக்கும். பட் யார் பெயில் கேட்கிறாங்களோ, தட் இஸ் டிஃபென்ஸ் தரப்புல இருந்து அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இல்ல நாங்க எங்க வெளியூருக்கும் போக மாட்டோம், போலீஸ்க்கு வந்து ஃபுல்லா இன்வெஸ்டிகேஷனுக்கு நாங்க வந்து கோஆபரேட் பண்றோம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில தான் அவங்க வந்து பெயில் கேட்பாங்க. ஸோ இதன் அடிப்படையில் இங்கே அவங்க 2 பேருக்கும் ஆன்டிசிபேட்டரி பெயில் ஆனது கொடுக்கப்பட்டது. இது மட்டும் இல்லாமல் காவல்துறை தரப்புல இருந்து அவங்க சம்மனுக்கு அப்பியர் ஆகல அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்ல லுக் அவுட் நோட்டீஸும் அவங்க கொடுக்கப்பட்டது. லுக் அவுட் நோட்டீஸ் அப்படின்னா லைக் எங்கேயும் வெளியில தப்பி செல்லாதவாறு டு ஆல் த டிரான்ஸ்போர்ட், இது என்னென்ன டிரான்ஸ்போர்ட் லைக் வேஸ் இருக்கோ, தட் இஸ் ஏர்போர்ட், இந்த மாதிரி எங்கே இருந்தாலும் அங்கே லுக் அவுட் நோட்டீஸ் கொடுக்கப்படும். இந்த பர்டிகுலர் பர்சன் மேல இந்த மாதிரி இருக்கு,
அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடியது லுக் அவுட் நோட்டீஸ், அதுவும் கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னொரு பக்கம் இப்ப சிங்கப்பூருக்கு ஒருத்தர் தப்பி போயிருக்காரு இல்லையா, அவருக்கும் இந்த லுக் அவுட் நோட்டீஸ் ஆனது வந்து இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. மேம், இன்னொரு பக்கம் வந்து இதை அரசியலாக்க பாக்குறாங்க அப்படின்ற ஒரு விமர்சனமும் தொடர்ந்து வச்சுட்டு இருக்காங்க. நீதிமன்றத்துல கூட அந்த மாதிரியான விவாதம் தான் இருந்தது. ஏன்னா ஆட்சியை கவிழ்க்கிறதுக்காக இதை பண்றாங்க, எங்களுக்கு இதுல எந்த ஒரு லாபமே கிடையாது, இதனால ஆட்சியை கவிழ்க்கிறதுக்கான வாய்ப்பே எங்களுக்கு இல்லை அப்படின்னு திமுக தரப்புல இருந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. சோ இது வந்து பொய்யா சித்தரிக்கப்பட்ட ஒரு வழக்கா அப்படின்ற ஒரு சந்தேகமும் மக்கள் மத்தியில இருக்கு. அதுக்கான சாத்தியக்கூறு ஏதாவது இருக்காங்க? இங்க நீங்க ஒன்ஸ் போலீஸ் அண்ட் கோர்ட் அப்படின்னு நம்ம வந்துட்டோம்னா முழுக்க முழுக்க இது எவிடன்ஸ் சார்ந்த ஒரு விஷயமாகத்தான் இருக்க போகுது. அதற்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் இந்த இடத்துல அப்படின்னா, லைக் ரெண்டு பக்கமும் என்ன வாதங்கள் முன்வைக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு விஷயம். ஏன்னா இங்க காவல்துறை தரப்புல இருந்தும் நமக்கு வந்து சீனியர் அட்வொகேட் தான் இந்த இடத்துல அப்பியர் ஆனாங்க. ஓகே, அதே மாதிரி இங்க லைக் அவங்க டிஃபென்ஸ் தரப்புல இருந்தும் பார்க்கணும் அப்படின்னா சீனியர் அட்வொகேட் தான் வந்து அங்க அப்பியர் ஆனாங்க. ஓகே, அப்படி நம்ம பார்க்கும்போது போலீஸ் தரப்புல இருந்து என்னென்னலாம் முன்வைக்கப்பட்டது அப்படின்னா, விசாரணை வந்து இப்போ ஆரம்ப நிலையில தான் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம். ஓகே, இன்னொன்னு இந்த அரெஸ்ட் பண்ணோம் இல்லையா, இந்த பர்சன்ஸை வந்துட்டு ஜுடிஷியல் கஸ்டடியில இருந்து திரும்ப போலீஸ் கஸ்டடியில எடுத்து விசாரிக்கிறதுக்காக நாங்க அப்ளிகேஷன் பெட்டிஷன் ஃபைல் பண்ணிருக்கோம் அப்படின்னு அவங்க சொன்ன ஒரு விஷயம். கூடவே அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இவங்க எல்லாம் தட் இஸ் அரெஸ்ட் பண்ண பர்சன்ஸ் இவங்க எல்லாம் ஒன்று கூடி பேசிய சிசிடிவியை நாங்க கைப்பற்றி இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க. விச் மீன்ஸ் இது ஒரு எவிடன்ஸா இருக்கு அப்படின்னு. அதாவது கிண்டில இருக்கக்கூடிய ஸ்டார் ஹோட்டல்லையோ ஈசிஆர்ல இருக்கக்கூடிய ஸ்டார் ஹோட்டல்லையோ இங்கெல்லாம் அவங்க பேசுனதுக்கான ப்ரூஃப் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. இன்னொன்னு என்ன அப்படின்னா, அதுல சிலது டெலீட் ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயமும் இங்க சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, அந்த பர்சன் தான் சிங்கப்பூர். என்னன்னா இவங்க கூடவே இருந்த ஒரு பர்சன், தட் இஸ் சிங்கப்பூரை சார்ந்த ஒரு பர்சன் சிங்கப்பூர்ல உட்காந்துக்கிட்டு ஓகே தப்பு என்னன்னா போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ண போறாங்க, கேஸ் வந்து ரெஜிஸ்டர் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே அவர் சிங்கப்பூருக்கு தப்பிச்சு போயிட்டாரு. அவரை அரெஸ்ட் பண்ணக்கூடிய வேலைகளும் இங்க நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் அங்க உட்காந்துக்கிட்டே சில சிசிடிவிஸ் சில ஆதாரங்களை அழிச்சிருக்காரு, அதை ரெட்ரை பண்றதுக்கான வேலைகளும் இங்க நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியும் அவங்க சொல்லியிருக்காங்க. இன்னொன்னு அவங்க என்ன காவல்துறை தரப்புல அவங்க வாதங்களா முன்னெடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னா, நாங்க செல்போன் எண்ணை வைத்து சிடிஆர் கால் டீடைல் ரெக்கார்டிங் மூலம் இதை நாங்க உறுதி செஞ்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயம். கூடவே 10 எம்எல்ஏக்களை இங்க இழுக்க வந்து சதி நடந்திருக்கு, அதாவது ஆதரவு கொடுங்க அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை எடுங்கன்னு சொல்லி நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம். இதுல ஒருத்தர் தான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு, அவர் தான் டிவிகே எம்எல்ஏ டாக்டர் இளையராஜா அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. கூடவே மெயினா இல்ல செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் அசோக்குமார் அவர்களுக்கும் எப்படி தொடர்பு இருக்குன்னு காவல்துறை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 40 முறை இவங்க மீட்டிங்ஸ் நடந்தது இல்லையா, இந்த அரெஸ்ட் ஆனவங்க இவங்க எல்லாம், அதுல 40 முறை அவங்களோட அசோக்குமார் இருந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயமும் இங்க சொல்லப்படுது. கூடவே இந்த விசாரணையானது சென்னை மட்டும் இல்ல பெங்களூர் வரைக்கும் நீட்டிக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. வை? பிகாஸ் ஹவாலா மணியானது இதுல வந்துட்டு சம்பந்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இங்க சொல்லப்படுது. ஓகே, சோ அதற்கான ஆதாரமும் எங்க கிட்ட இருக்கு. கூடவே இங்க மிடில் மேனுக்கு வந்து 5 கோடி கொடுப்பேன்னு சொன்னதும், அந்த எம்எல்ஏக்கு 35 கோடி கொடுப்பேன்னு சொன்னதும், தட் இஸ் அந்த ஆடியோ ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதற்கான ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூடவே இந்த அரெஸ்ட் பண்ணப்பட்ட எல்லாரும் 3 நாள் சென்னையில தங்கியிருந்தாங்க, விச் மீன்ஸ் ஸ்டே பண்ணியிருந்ததற்கான ஆதாரமும் எங்ககிட்ட இருக்கு, பேஸ்ட் ஆன் சிசிடிவி ஃபுட்டேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ காவல்துறை தரப்புல மெயினா சொல்லப்பட்ட விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னா, we have proper evidence. ஓகே, ஸோ எவிடன்ஸின் அடிப்படையில் தான் இங்க ஆட்சியை கவிழ்க்க சதி நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. கூடவே செந்தில் பாலாஜி சதி செய்தார், விச் மீன்ஸ் கிரிமினல் கான்ஸ்பைரிங் ஆக்ட், அவங்கள தூண்டி விட்டு பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கு சிசிடிவி செல்போன் டவர் இதெல்லாமே வந்து எங்க கிட்ட இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து காவல்துறை தரப்புல இருந்து எடுத்து வைக்கப்பட்ட ஒரு லைக் ஆர்கியூமெண்ட்ஸா இந்த இடத்துல இருக்கு. இதுக்கு அப்படியே டிஃபென்ஸா தான் செந்தில் பாலாஜி அவர்கள் தரப்பிலும் அசோக்குமார் அவங்க தம்பி அவர்கள் தரப்பிலும் எடுத்து வைக்கப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அசோக்குமார் தரப்புல மெயினா எடுத்து வைக்கப்பட்ட வாதம் என்னவா இருந்ததுன்னா, செந்தில் பாலாஜியோட தம்பி அப்படிங்கிறதுக்காகவே எல்லா கேஸ்லயும் என்ன உள்ள இன்க்ளூட் பண்ணி கொண்டு வந்துடுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் அவர் வச்சிருந்தாரு. கூடவே வந்துட்டு அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நீங்க சொன்ன அதே பாயிண்ட் தான், ஸ்பீக்கருக்கு எதிரான ஓகே ஒரு தீர்மானம் வந்து எப்படி ஆட்சியை கவிழ்க்க முடியும் ஓகே அப்படின்ற ஒரு விஷயம், அது எப்படி அரசை வந்து கவிழ்ப்பது ஆகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வச்சிருக்காங்க. கூடவே 60 எம்எல்ஏ தான் நாங்க வச்சிருக்கோம், அந்த 60 எம்எல்ஏ மட்டும் வச்சுட்டு எப்படி ஆட்சியை கவிழ்ப்பது சாத்தியம், ஹவுஸ் இட் பாசிபிள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து முன்வைக்கப்பட்டிருக்காங்க. இன்னொன்னு நாங்க 35 கோடி கொடுக்குறோம்னு சொல்லல, அதுக்கு என்ன மாதிரியான எவிடன்சஸ் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயமும், இன்னொன்னு நாங்க யாருக்கும் பணம் கொடுக்கல ஓகே அதற்கான ஆதாரம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. கூடவே என்ன அப்படின்னா வந்துட்டு வெறும் இவங்க வந்து சென்னையில 3 நாள் தங்கியிருந்தாங்க அப்படிங்கிறத மட்டும் எப்படி நீங்க ஆதாரமா எடுத்துக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாமே சொல்லி இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மெயினா
செந்தில் பாலாஜி, அசோக்குமார் எங்க தரப்புல இருந்து எந்த கால்ஸும் போல, நாங்க யாரையும் மீட் பண்ணல, எந்த பணமும் எங்க தரப்புல இருந்து கொடுக்கப்படல அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிதான் எங்கேயும் இவங்க வந்து போக மாட்டாங்க. முழு ஒத்துழைப்பு வந்து நாங்க கொடுக்குறோம் அப்படிங்கிற அடிப்படையில இவங்க கேட்டதன் விளைவாகத்தான் இந்த ஒரு கண்டிஷனல் பெயில் அப்படிங்கிறது வந்து 2 பேருக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு விஷயமா இங்க இருக்கு. அதே மாதிரி மேம் இப்ப செந்தில் பாலாஜி அவர்கள் மீது ஏற்கனவே பல வழக்குகள் இருக்கு. சோ அதை இதுக்குள்ள கொண்டு வரதுக்கான ஒரு முயற்சி பண்றாங்களா, இல்ல இதனால அதுக்கு அந்த ஒரு வழக்குகள் வந்து எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாதா? எஸ், இப்போ இவர் பார்த்தோம்னா செந்தில் பாலாஜி அவர்கள் மீது வந்துட்டு ஆல்ரெடி நம்மளே பார்த்தோம், சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் அவர் பெயில் வாங்கிட்டு வந்த ஒரு விஷயம் தான் இங்க நடந்திருக்கு. அதாவது ஜாப் ஸ்கேம் கேஸ். ஓகே, இது வந்து சிசிபி வந்து என்கொயரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட்ல தான் இடி உள்ள வந்து தான் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் உள்ள வந்து தான் அவங்களுக்கு பெயில் ஆனது அவருக்கு வந்து இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. இது வந்து முதல் கேஸ். 2வது வந்து அந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணதுல அவர் முறைகேடு நடந்திருக்கு. விச் மீன்ஸ் 1 இல்ல 2 370 கோடி ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்பட்டுதான் சிபிஐல என்கொயரி பண்ணிருக்காங்க. இந்த ஒரு கேஸும் அவர் மீது இருக்கு. 3வதா பார்த்தோம் அப்படின்னா இந்த ஐடி ரைடு கரூர்ல ஒரு வீட்டுல நடத்தப்பட்ட ஒரு விஷயத்துல வந்துட்டு அது நடந்துட்டு இருக்கும் போதே அவருடைய ஆதரவாளர்களே அவரை காரை வந்து அடிச்சு உடைச்சிருக்காங்க. அந்த ஒரு கேஸ் இருக்கு. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா அந்த கரூர் ஸ்டாம்பேட் கேஸ். சிபிஐ வந்து ஏன்னா திரும்ப திரும்ப அங்க சொல்லப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கரூர்ல அப்போ இருந்த அவர்னாலதான் இந்த விச் மீன்ஸ் மெத்தன போக்குனாலதான் வந்துட்டு இந்த சம்பவமானதை இங்க நிகழ்ந்திருக்கு. இதுல வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் தான் காரணம் அப்படின்னு வந்து தாவேகா தரப்புல இருந்து முன்வைக்கப்பட்ட ஒரு விஷயம். ஓகே, சோ பொதுவாகவே முன்வைக்கப்பட்ட ஒரு விஷயம். சோ அதனைத் தொடர்ந்து அவருக்கு வந்துட்டு சம்மன் ஆனதும் அனுப்பப்பட்டு அவரும் இந்த இடத்துல என்ன பண்ணாரு அப்படின்னா என்கொயரிக்கும் போயிட்டு அப்பியர் ஆயிட்டு இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ் எல்லாமே அங்க முடிஞ்சது. ஸோ இது ஒண்ணு. இப்போ 5வதா சொல்லப்பட்ட இந்த ஒரு விஷயம் தான் இந்த ஆர்ட்ஸ் ட்ரேடிங் அப்படின்னு வந்து சொல்லப்பட்ட ஒரு விஷயம். ஓகே, ஏன்னா இப்போ நம்ம மெயினா இதுல பார்த்தோம் அப்படின்னா இந்த ஹவாலா மணி அப்படிங்கிற கான்செப்ட் வந்துட்டாலே ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் வந்து உள்ள வந்துடும். ஓகே, அப்படி ஒரு வேலை உள்ள வந்துருச்சு அப்படின்னா திரும்ப இடி உள்ள வர்றதுக்கூடிய எல்லா வாய்ப்புகளும் இந்த இடத்துல இருக்கு. ஒண்ணு. இன்னொன்னு, இந்த செந்தில் பாலாஜி அவர்களை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா செப்டம்பர் 2024 அவருக்கு வந்து பெயில் கிராண்ட் பண்ணாங்க சுப்ரீம் கோர்ட்ல. என்னன்னா ஆஸ் பர் செக்ஷன் 25 ஆஃப் பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் படி. அதுல என்ன சொல்லுது அந்த ஆக்ட் அப்படின்னா வேற எந்த அஃபென்ஸும் அவர் கமிட் பண்ணக்கூடாது. கமிட் பண்ணி இதுக்கப்புறம் விச் மீன்ஸ் ஒரு சின்ன கேஸ் எது அவர் மேல விழுந்தாலும் அந்த கேஸ்ல பெயில் வாங்கினார் இல்லையா, அதுவும் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஓகே, ஏன்னா நம்ம நாளைக்கே ஒரு கேஸ்க்கு வந்து பெயிலோ இல்ல ஆன்டிசிபேட்டரி பெயிலோ நம்ம போறோம் அப்படின்னா மெயினா அங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னவா இருக்குன்னா இவர் ஹேபிச்சுவல் அஃபெண்டர் கிடையாதுன்னு தான் அந்த இடத்துல சொல்லுவோம். இவர் மீது எந்த வழக்கும் நிலுவையில் இல்லை, முன்னாடி இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு தான் சொல்லி அங்க வந்து கிளைம் பண்ணக்கூடியதும் வந்துட்டு நிறைய கேசஸ்ல இருக்கு இந்த இடத்துல. ஒருவேளை இந்த கேஸ்ல அவர் உள்ள கொண்டு வரப்பட்டால் முன்னாடி இருக்கு இல்லையா, தட் இஸ் 2024 அவர் பெயில் வாங்கினார் இல்லையா சுப்ரீம் கோர்ட்ல போயிட்டு டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டரா இருந்தப்போ நடந்த ஊழல்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ அந்த கேஸ்ல கொடுக்கப்பட்ட பெயிலும் இங்க கேன்சல் ஆவதற்கு நிறைய வாய்ப்புகள் இந்த இடத்துல இருக்கு. ஓகே, ஏன்னா அந்த கேஸ் நம்ம பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா அந்த ஜாப் ஸ்கேம் கேஸ்ல அவர் சொன்ன ஒரு விஷயம், பணத்தை நான் திரும்ப கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தார். பணத்தையே நீங்க திரும்ப கொடுத்திருந்தாலும் உங்க இன்டென்ஷன் தப்பு இல்லை. விச் மீன்ஸ் அங்க கரப்ஷன் பிரைப் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன் தப்பு அப்படிங்கிற ஒரு பேஸ்ல ஒரு பிரைமா ஃபேஸில தான் வந்துட்டு அவர் அடுத்தடுத்து இந்த வழக்குக்குள்ள கொண்டு வரப்பட்டார். ஓகே, ஸோ ஒருவேளை இதுல அவர் உள்ள கொண்டு வரப்பட்டால் எவிடன்ஸின் பேஸ்ல ஏதாவது ப்ரூவ் ஆக போகுது அப்படின்னா அவர் மீது இருக்கக்கூடிய மற்ற நிலுவையில் உள்ள வழக்குகள், அதுல கொடுக்கப்பட்ட பெயில், அதுல வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் ஆகக்கூடிய சான்சஸ் இங்க ரொம்ப ஜாஸ்தியாவே இருக்கு. ஸோ இந்த ஒரு இதுல இப்ப தொடரப்பட்ட இந்த குதிரை பேரம் வழக்குல இன்னும் முழுமையா அவர் தான் குற்றவாளி அப்படின்றத ப்ரூவ் பண்ணப்படல. ஆனா ஒருவேளை ப்ரூவ் ஆனா என்ன மாதிரியான தண்டனைகள் வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு? எஸ், இங்க வந்து என்ன அப்படின்னா மெயினா சொல்லப்படுற ஒரு விஷயம் வந்து என்னன்னா இதுல ஃபர்ஸ்ட் அந்த 2 பேரு தான் வந்து மெயினா அதுல சொல்லப்படுற நரேஷன் திருநாவுக்கரசு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஏன்னா அவர் வந்து அந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுது, யூடியூபரும் கூட. இங்க இன்னொரு தகவலும் இப்ப என்ன சொல்லப்படுது அப்படின்னா அது திருநாவுக்கரசு அவர்களை வந்து அரெஸ்ட் பண்ணாம இருந்திருந்தால் மறுநாளே அவர் அண்ணாமலை அவர்கள் ஆரம்பிக்க போற புது கட்சியில போய் சேர இருந்தாரு அப்படிங்கிற ஒரு விஷயம். அகெயின் ஆஸ் அ பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்டா, ஓகே, அதாவது அரசியல் வியூக அமைப்பாளரா பொறுப்பாளரா அந்த இடத்துல போய் சேர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருந்தது அப்படின்னு. ஓகே, இந்த செயின் வந்து முதல்ல எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்றாங்கன்னா இந்த அசோக்குமார் அவரு வந்துட்டு நரேஷ் கிட்ட ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டதா சொல்லப்படுது. என்ன அப்படின்னா இந்த மாதிரி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 3 எம்எல்ஏஸை வந்துட்டு நம்ம விலைக்கு வாங்கி நம்ம என்ன பண்ணணும்னா நீங்க வாங்க, உங்களுக்கு பணமும் கொடுக்குறேன், நாங்க மினிஸ்ட்ரியும் கொடுக்குறோம் ஆட்சியை கவிழ்ப்பதற்காக அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம பண்ணலாம் அப்படின்னு ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டதா சொல்லப்பட்டது. அந்த நரேஷோட கார் ஓட்டுநர் தான் இங்க கிருஷ்ணா. ஓகே, அந்த கிருஷ்ணா இப்போ வந்து திருநாவுக்கரசு அந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு சொல்றோம்ல, IDPS
சாரி, இப்போ இந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு சொல்றோம் இல்லையா, IPDS, அவர்கிட்ட ஒர்க் பண்றதா வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நரேஷ் என்ன பண்ணியிருக்காருங்க அப்படின்னா, கிருஷ்ணாவை கால் பண்ணி லைக் திருநாவுக்கரசை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு விஷயம் தான் நரேஷுக்கும் இந்த திருநாவுக்கரசுக்கும் பழக்கம் ஏற்பட்டது. அப்புறம் எல்லாரும் உள்ள கொண்டு வரப்பட்டிருக்காங்கன்னு சொல்லப்படுது. இன்னொன்னு, இந்த விசாரணையில திருநாவுக்கரசு என்ன சொல்லப்பட்டதா இருக்கு அப்படின்னா, அவரோட மெயின் மோட்டிவே நரேஷ் கிட்ட இருக்க எல்லா பணத்தையும் சுருட்டிட்டு எல்லா பணத்தையும் வந்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இதுல இருந்து வெளியே போயிடணும் அப்படிங்கிறது தான் இன்டென்ஷனா இருந்ததாக சொல்லப்படுது. ஓகே, இந்த மாதிரி மல்டிபிள் ஆஸ்பெக்ட்ல இங்க சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இது இருக்கு. விச் மீன்ஸ் நத்திங் இஸ் அட் கன்ஃபார்ம்டு. இதனாலதாங்க இது நடந்தது, இவங்க எல்லாம் இதுல சம்மந்தப்பட்டிருக்காங்க. ஏன்னா இதுல இன்னும் கைது எண்ணிக்கை அதிகரிச்சுட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது இல்லையா? இன்னும் இன்வெஸ்டிகேஷன்ஸ் ஆனது இன்னும் பர்சன் கிட்ட நீண்டுகிட்டே இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ரிமாண்டும் ஒரு பக்கம் அதிகரிச்சுட்டு இருக்கு, ஒரு பக்கம் கூப்பிட்டு என்கொயரி பண்ணக்கூடிய பர்சன்ஸோட எண்ணிக்கையும் இங்க ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. ஓகே, சோ ஆஸ் ஆஃப் நவ் என்ன அப்படின்னா, செந்தில் பாலாஜியும் அசோக்குமார் அவர்கள் பேரும் எஃப்ஐஆர்ல சேர்க்கப்படல அப்படிங்கிற ஒரு, ஐ மீன் அசோக்குமார் அவர்கள் பேர் வந்து முதல்ல சேர்க்கப்பட்டதா இங்க சொல்லப்படுது. ஓகே, பட் செந்தில் பாலாஜி அவர்களுடைய பேர் சேர்க்கப்படல அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. சோ கன்ஃபெஷன்ஸ் இதுலதான் அவங்க சொல்லும் போது, அதாவது அரெஸ்ட் ஆனவங்க சொன்ன வாக்குமூலத்தின் அடிப்படையில் தான் இவருக்கும் இங்க இருக்கு. தட் இஸ் விச் மீன்ஸ் செந்தில் பாலாஜி அவர்களும் இங்க உள்ள கொண்டு வரப்படுறாரு அப்படிங்கிறது அவங்க தரப்புல சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. பட் அசோக்குமார் பேர் வந்து முதல் தகவல் அறிக்கையில இருக்குன்னு சொல்லப்படுது. ஓகே, சோ ஆஸ் ஆஃப் நவ் இவங்க தூண்டுதலின் பெயரில் தான், விச் மீன்ஸ் கான்ஸ்பைரிங் ஆக்ட் அங்க நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் வைக்கக்கூடிய முழு அலிகேஷனா இருக்கு. சொன்ன மாதிரி இது பிரிலிமினரி ஸ்டேஜ்ல இருக்கு. அடுத்தடுத்த கட்டம் போகும்போது தான் அந்த எவிடன்ஸ் வச்சுதான் இங்க எல்லாமே ப்ரூவ் ஆகும். ஓகே, ஏன்னா இங்க வந்து அந்த வீடியோ ரெக்கார்டிங் சொன்ன மாதிரி சிசிடிவியா இருக்கட்டும், ஓகே, அதுக்கப்புறம் அந்த வீடியோ ரெக்கார்டிங்ஸா இருக்கட்டும், இல்ல செல்போன் டவர்ஸா இருக்கட்டும், கால் டீடைல் ரெக்கார்டிங்கா இருக்கட்டும், இன்னொன்னு இவங்க தரப்புல இருந்து என்ன எடுக்கப்பட்டது, டிஃபென்ஸ் தரப்புல இருந்து என்ன எடுக்கப்பட்டது அப்படின்னா, நீங்க சிடிஆர் இருக்குன்னு சொல்றீங்க, விச் மீன்ஸ் கால் பண்ணதுக்கான இது இருக்குன்னு சொல்றீங்க, கால் ரெக்கார்டிங்ஸ் ஏதாவது இருக்கா, இவங்க பேசிக்கிட்ட மாதிரி ஏதாவது ரெக்கார்டிங்ஸ் இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயமும் முன்வைக்கப்பட்டிருக்கு. ஸோ இதில் பார்க்க போனா அகைன் காவல்துறை தரப்புல தான் வந்து பர்டன் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஏன்னா இப்போ அவங்க தான் எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையில இந்த இடத்துல இருக்காங்க. ஓகே, ஏன்னா நமக்கு வந்து 8ஆம் தேதி ஓகே ஜட்மெண்ட் வந்து கொடுக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் செந்தில் பாலாஜி அவர்களும் அசோக்குமார் அவர்களும் அதுக்கப்புறம் இல்ல திருவல்லிக்கேணி ஸ்டேஷனுக்கு போல, இன்னும் போய் அவங்க சைன் பண்ணல அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சொல்லப்பட்டது. அங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா, அந்த கண்டிஷனல் பெயில் கொடுக்குறோம் அப்படின்னா 2 பேரை ஷூரிட்டியா இது பண்ணணும். ஷூரிட்டி லைக் இது பண்ணி அதுக்கப்புறம் ஒரு காப்பி கொடுப்பாங்க, ஆர்டர் காப்பி. அதுக்கப்புறம் அது ஸ்டார்ட் ஆகும். தட் இஸ் அந்த சைனிங் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். இல்ல அவங்க மேண்டேட்டரி வந்து சைன் பண்ணணும், இல்ல என்னைக்காவது சைன் பண்ண தவறுனாங்க அப்படின்னாலுமே இந்த கண்டிஷனல் பெயில் நாளைக்கு அஃபெக்ட் ஆகும். ஏன்னா இது அன்டில் ஃபர்தர் ஆர்டர்ஸ், குறிப்பிட்ட தேதி வரைக்கும் நீங்க சைன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே கொடுக்கப்படல. அன்டில் ஃபர்தர் ஆர்டர்ஸ் அப்படின்னா அடுத்தது நீதிமன்றம் சொல்லும் வரை அவர்கள் கட்டாயமாக சென்னையில தான் இருக்கணும். சென்னையில இருந்து இன்பர்சனா காலை மாலை இருவேளையும் சைன் பண்ணணும் அப்படிங்கிறது இங்க மேண்டேட்டரி ஆக்கப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு. ஓகே மேம், இத்தனை வழக்குகள் இத்தனை குற்றப்பிரிவுகள் இருக்கும்பொழுது இப்ப சிட்டிங் எம்எல்ஏவும் இருக்காங்க. சோ அதுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு? சிஎஸ் கண்டிப்பா நம்ம முன்னாடியே பார்த்தோம். அவர் வந்து அந்த ஜாப் ஸ்கேம் கேஸ்லயே உள்ள போயிட்டு வரும்போது மினிஸ்டர் இது வந்து அவரிடம் இருந்து பறிக்கப்பட்டது, திரும்ப வந்து மினிஸ்ட்ரி இது வந்து கொடுக்கப்பட்டுச்சு. ஓகே, ஒண்ணு. இன்னொன்னு, இப்ப நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு கேஸ் நிலுவையில இருக்கிறதுக்கும் ஒரு கேஸ் வந்து டிசைட் ஆகி இல்ல இவர் தான் தப்பு செஞ்சாரு அப்படின்னு வர்றதுக்கும் நிறைய இருக்கு. ஏன்னா ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட்ஸ் படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு கேஸ் ஒரு எம்எல்ஏவோ இல்ல சிட்டிங் மினிஸ்டர் மேலேயும் ஒரு கேஸ் இருந்து அது ப்ரூவ் ஆகிற பட்சத்துல ஓகே, இல்ல இவங்க தாங்க கன்விக்டட், இவங்க தாங்க இதுல வந்து குற்றவாளி அப்படின்னு ஒரு விஷயம் நிரூபணம் ஆச்சு அப்படின்னு ஒரு ஆர்டர் வந்துச்சுன்னா, ஒருவேளை அதுல கொடுக்கக்கூடிய தண்டனை 2 வருடத்திற்கு மேலாக இருக்கு அப்படின்னா 2+ அடுத்த ஒரு 6 வருடத்துக்கு அவங்களால எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ண முடியும். ஓகே, அது முடிஞ்சுதான் அவங்க கண்டெஸ்ட் பண்ண முடியும். ஒருவேளை 2 வருடத்திற்குள்ளாக இருக்கு அப்படின்னா எஸ் அவங்க எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ணலாம். ஓகே, சோ அந்த மாதிரியான கான்செப்ட்ஸ் வச்சுதான் போகும். இது வரைக்கும் அவர் மீது இருக்கக்கூடிய கேசஸ் எல்லாமே நிலுவையில இருக்கக்கூடிய ஒரு கேசஸா தான் இருக்கு. இன்னும் விச் மீன்ஸ் எதுவுமே ப்ரூவ் ஆகாத ஒரு விஷயமா, ப்ரூவ் ஆகாத ஒரு இது வரைக்கும் அவர் குற்றம் சாட்டப்பட்டவர் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஓகே, அதுல இருந்து இல்ல அவர் ப்ரூவ் பண்ணிட்டு இல்லைங்க நான் வந்து இந்த இடத்துல லைக் இல்ல அக்வெட்டல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்துருச்சு அப்படின்னா அது எந்த விதத்திலும் இம்பாக்ட் கிரியேட் பண்ணாது. இல்ல அதுல ஏதாவது காம்ப்ளிகேட் ஆக போகுது அப்படின்னா எஸ் கண்டிப்பாக அது அவருடைய பொலிட்டிக்கல் லைஃப்க்கும் ஒரு பெரிய செக்காக தான் இருக்கும். ஓகே மேம், இதே சமயம் வந்து இப்ப தாவேகா சார்பா தான் இந்த கேஸ் வந்து முன்னெடுத்திருக்காங்க. ஆனா அதிமுக தரப்புல இருந்தும் தாவேகா சைடுமே இந்த மாதிரியான குதிரை பேரம் நடந்துட்டு இருக்கு. இந்த பிரிவு 356 அப்படின்றத குறிப்பிட்டு உதயகுமார் அவர்கள் பதிவு போட்டிருக்காரு. அந்த பிரிவு என்னது? எஸ் இங்க அதான் சொல்றேன் இல்லையா, மாத்தி வைக்கப்படுறதை நம்மளால பார்க்க முடியுது. ஏன்னா நீங்க ஒன்ஸ் இந்த ஹார்ஸ் ட்ரேடிங் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டாலே கண்டிப்பாக அதுல வந்துட்டு நமக்கு கான்ஸ்டிடியூஷனல் லாவா இருக்கட்டும், இல்ல பிஎன்எஸ் ஆக்டா இருக்கட்டும், இல்ல மணி இன்வால்வ்டா இருந்துச்சு அப்படின்னா பிரிவென்ஷன் ஆஃப் லைக் கரப்ஷன் ஆக்டா இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி ஆக்ட்ஸ் எல்லாமே உள்ள வர்றது அப்படிங்கிறது
லைக் அது ரிலேட்டடா மேண்டேட்டரியா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஓகே, ஸோ அந்த மாதிரி இவங்க வந்து முதல்ல இருந்து ஏன்னா எல்லாரும் மாறி மாறி வைக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இல்லையா? இல்லைன்னா எல்லா கட்சியினுடைய எம்எல்ஏஸ் இவங்க எடுத்துட்டு இருக்காங்க குதிரை பேரம். இங்க என்னன்னு பார்த்தோம்னா அங்க கன்சர்ன்ட் இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயம். இன்னொன்னு இவங்க எல்லாமே சொல்றாங்க எங்களை வந்து வர சொல்றாங்க, தட் இஸ் தாவேக்காவை சார்ந்த எம்எல்ஏக்கள் இப்ப கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களா இருக்கட்டும், வெளியில வந்து சொல்லக்கூடியவர்களா இருக்கட்டும், சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா என்ன இந்த மாதிரி கூப்பிட்டாங்க, இல்ல நான் வர இன்ட்ரெஸ்ட் இல்ல வரமாட்டேன்னு சொன்னேன், என்ன த்ரெட்டன் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. விச் மீன்ஸ் நீ வரலன்னா உன்னை வந்து நான் கொண்டுடுவேன், இல்லைன்னா இந்த வகையெல்லாம் என்ன த்ரெட்டன் பண்றாங்கன்னு சொல்றாங்க. விச் மீன்ஸ் விச் இஸ் அகேன்ஸ்ட் மை கன்சென்ட். நான் வரலன்னு சொல்லிட்டேன், எனக்கு ஒப்புதல் கொடுக்கல, எனக்கு கன்சென்ட்டே கிடையாது, அவங்க என்ன த்ரெட்டன் பண்றாங்கன்றது ஒண்ணு இருக்குல்ல. இது ஒரு பக்கம். இது நமக்கு தெரியும், எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அதை வந்து அரசியல் ஆக்கக்கூடியது அப்படிங்கிறது வந்துட்டு இங்க நடந்துட்டு இருக்கிறது தான் இல்லையா? எப்பவுமே ஆளும் கட்சி வர்சஸ் எதிர்கட்சிகள் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து ஓயாத ஒரு கான்செப்டா தான் இருக்கு. அது என்ன ஒரு கிரைம்ஸ் நடந்தாலும், என்ன ஒரு சொசைட்டி இஷ்யூ ஆர் கட்சிக்குள்ள விஷயங்கள் நடந்தாலும் இருக்கக்கூடியது தான் இருக்கு. நிறைய இடத்துல நீதிமன்றமே சொல்லியிருக்காங்க, இதை வந்து அரசியல் ஆக்காமல் பாதிக்கப்பட்டவர்களுக்காக ஒன்று சேர்ந்து செயல்படுங்கள் அப்படின்னு சொன்ன விஷயங்கள் எல்லாமே இங்க இருக்கு இல்லையா? ஸோ அப்படி இருக்கும் போது ஏடிஎம்கே தரப்புல இருந்து வைக்கப்படுற ஒரு விஷயம். ஓகே, ஸோ ஒரு வேளை அது ப்ரூவ் ஆகுது அப்படின்னா எஸ், அதுக்குண்டான நடவடிக்கைகள் அங்க அவங்க வந்து இருக்க போகுது இல்லையா? இப்ப இந்த 4 பேர் ரிசைன் பண்ணாங்க இல்லையா? இந்த 4 பேர் அகைன் வந்துட்டு கூப்பிட்டு இப்போ ஸ்பீக்கர் அவர்கள் பேசி அவருடைய முடிவை அறிவிப்பார். அந்த இடத்துல அவங்க கொடுக்கக்கூடிய ரீசன்ஸ் வேலிடா இருந்துச்சு அப்படின்னா அப்ப எந்தவித காம்ப்ளிகேஷன்ஸும் லைக் கான்ட்ரவர்சி காம்ப்ளிகேஷன்ஸும் எந்தவித காம்ப்ளிகேஷன்ஸும் கான்சிக்வன்சஸும் அங்க தாவேக்கா தரப்புக்கு வரக்கூடிய ஒன்றா இருக்காது அந்த இடத்துல. ஓகே, ஸோ இது முற்றிலுமாக காமனா வைக்கக்கூடிய ஒரு அலிகேஷன். அது ப்ரூவிங்கை பொறுத்து தான் அங்க வந்து குதிரை பேரம் நடந்திருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயம், ஹார்ஸ் ட்ரேடிங். ஓகே, பேஸ்ட் ஆன் தட் ஒருவேளை கட்சி தாவல் தடை சட்டம் வரப்போகுதா அப்படிங்கிற விஷயம் எல்லாமே நமக்கு இங்க டிசைட் ஆகும். ஓகே மேம், இறுதியா ஒரு கேள்வி மேம். இந்த நீங்க சொன்ன மாதிரி செந்தில் பாலாஜி அவர்கள் மேல எந்த ஒரு கேஸுமே முழுசா ப்ரூவ் ஆகல. ஆனா அதே சமயம் ஆளுங்கட்சியா இருப்பவர்களுக்கு அதிகாரம் இருக்கு. அந்த ஒரு அதிகார தோரணியில எப்படியாவது செந்தில் பாலாஜியை கைது செஞ்சிடணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு இருக்காங்க அப்படின்னு திமுக தரப்புல இருந்து குற்றம் சாட்டுறாங்க. அதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்காங்க? சிஎஸ் இங்க என்ன பார்த்தோம் அப்படின்னா ஒரு மினிஸ்டர்ஸும் எம்எல்ஏஸும் அட் த பிளஷர் ஆஃப் த கவர்னர் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இருக்கு. ஓகே, அதாவது சிட்டிங் ஒரு எம்எல்ஏஸோ இல்ல எம்எல்ஏ ஒரு மினிஸ்டர்ஸ் ஏதாவது பண்றாங்க அப்படின்னா சீஃப் மினிஸ்டர் சிஎம்கோ இல்ல கவர்னருக்கோ அவங்க மீது நடவடிக்கை எடுக்கக்கூடிய முழு உரிமை இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். நம்மளே பார்த்தோம், செந்தில் பாலாஜி அவர்களை விசாரிப்பதற்கு வந்து ஆளும் கட்சி கிட்ட வந்து பெர்மிஷன் கேட்டிருந்தாங்க, அதாவது வழக்கு பதியறதுக்காக ஒரு விஷயம்னு அவங்க கொடுத்துட்டு அடுத்தது அது கவர்னருக்கு அனுப்பப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு இந்த இடத்துல. இங்க வந்து எல்லாரும் வைக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அது கட்சி மாறும்போது இவங்க வந்து எங்க மேல வந்துட்டு இவ்வளவு மாறி வரும்போது இவங்க பேர்ல எல்லாம் இவங்க வந்துட்டு கேசஸ் ஃபைல் பண்ண பாக்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். இங்க அகெயின் இது முழுக்க வந்து எவிடன்ஸை சார்ந்த ஒரு விஷயம் தான். ஓகே, நமக்கு என்ன நம்மளே பார்த்திருக்கோம் நிறைய இடத்துல கேசஸ் எல்லாமே ரெஜிஸ்டர் ஆகும். அட் த எண்ட் ஆஃப் த டே எவிடன்ஸை வச்சுதான் நம்ம, ஏன்னா ஒரு கேஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவர் தான் குற்றவாளி அப்படிங்கிறதுக்கும் எவிடன்ஸ் வச்சுதான் ப்ரூவ் ஆக போகுது. இவர் குற்றவாளி இல்லை அப்படிங்கிறதும் எவிடன்ஸ் இல்லாத பட்சத்துல இவர் தான் குற்றவாளி என்பதை நிரூபிக்க போதுமான ஆதாரங்கள் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இல்லையா? ஸோ அவங்க முழுக்க என்ன மாதிரியான எவிடன்ஸை சப்மிட் பண்ணப்பட போகுது, விட்னஸஸ் எல்லாம் எந்த மாதிரி இருக்க போறாங்க அப்படிங்கிறத வச்சுதான் அது டிசைட் ஆக போகுது. ஸோ அப்படியெல்லாம் ஒருத்தவங்க மேல வந்து பொய்யா ஒரு கேஸ் போட்டு அடுத்தடுத்த ப்ராசஸ்க்கு கொண்டுட்டு போனாலும் எவிடன்ஸை வச்சு மட்டும்தான் அது அவங்க குற்றவாளியா இல்ல நிரபராதியா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து டிசைட் ஆகும். ஓகே மேம், இந்த கேஸை பத்தி நிறைய தெரியாத தகவல்களையும் பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. நன்றி.